ஒரே வீட்ல இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு சாய்ஸ். அண்ட் சின்ன சின்ன ப்ரிஃபரன்ஸஸ் தான் லைஃப்ல நெறைய விஷயம் கத்துக் கொடுக்கும்ல. ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நெறைய டேஸ்ட் டிஃபரன்ஸஸ் இருக்கும். அவருக்கு பாயில்ட் எக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாயில்ட் எக்ஸ் பிடிக்காது. எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நான்வெஜ் சுத்தமா பிடிக்காது. அதனாலே என் கிச்சன்ல பார்த்தீங்கன்னா, பாதி நாள் தனித்தனி சமையல் தான் இருக்கும். மேரேஜ் ஆன புதுசுல நான் என்னமோ பெருசா காம்ப்ரமைஸ்ன்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தான் புரிஞ்சுது. எல்லாருக்கும் ஒரே மாரி டேஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லல்லன்னு. அண்ட் பை த வே நான் இந்த கதைய ஏன் இப்ப சொல்றேன், அன்னைக்கு லஞ்ச் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. அவருக்கு ரொம்ப புடிச்ச வெண்டைக்கா ஃப்ரை, எனக்கு ரொம்ப புடிச்ச சிக்கன். அண்ட் 2 பேருக்கும் காமனா இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு சாம்பார் அண்ட் என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச பப்பாயா. எல்லா நாளும் இப்படிதான் டிஃபரெண்ட் குக்கிங் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. பட் எனக்கு என்னைக்காச்சும் நல்லா சாப்பிடணும், இல்ல அவருக்கு என்னைக்காச்சும் நல்லா சாப்பிடணும்னு தோன்ற டேஸ்ல இந்த மாதிரியான குக்கிங்ஸ் தான் இருக்கும் தனித்தனியா. அண்ட் பை த வே எனக்கு ஏன் அன்னைக்கு சிக்கன் சாப்பிடணும்னு சொல்லி தோணுச்சுன்னா, நான் வாங்குன அந்த மண் இந்த சட்டி. வீட்ல இருக்க விமென்ஸ் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு பொருள வாங்கிட்டோம்னா, அத யூஸ் பண்ணி பார்க்காம அவங்களுக்கு தூக்கமே வராது. ஆக்சுவலி எனக்கு அப்படிதான் இருந்தது. அந்த மண் சட்டி வாங்குனதுலேருந்து அது என்னடாண்டா குக் பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு மீன் குழம்பு சாப்பிடுற பழக்கம் இல்ல. இல்லாட்டி கண்டிப்பா நான் அதுல மீன் குழம்பு தான் ஓகே வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி நானும் வந்து அதுல சிக்கன் பண்ணலான்னு சொல்லி சிக்கன் தான் அன்னைக்கு பண்ணிட்டு அண்ட் செஞ்ச சிக்கன்ல பாதி கொண்டு போய் என் ஃப்ரெண்டுக்கும் குடுத்துருந்தேன். அண்ட் அவங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு காரணம் இந்த சட்டி கிடையாது. செஞ்ச நான் தான் சொல்லி நானும் சொல்லிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அந்த மண் சட்டி வாங்கி எனக்கு புடிச்ச சிக்கன செஞ்சு சாப்பிட்டு டே ஒரு மாரி ஜாலியா தான் போயிட்டு இருந்தது. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, எனக்கு புடிச்சத செஞ்சு சாப்பிட்டு ஜாலியா சுத்தி வந்துட்டு இருந்தேன் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. பாய்.